ஹாய் ஹலோ யூவர்ஸ், நான் உங்களோட சக்தி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு அப்பா அவங்க பையன்கிட்ட ஒரு வாட்சை கொடுத்து, இந்த வாட்ச் ஒரு கடையில் போய் விற்றா எவ்வளோ வரும்னு கேட்டுவா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் போய் கேட்டு வந்து அப்பா 20 ரூபா கேட்குறாங்கப்பா அப்படிங்கிறான். சரி வேறு கடைக்கு போயிட்டு வாயேன் அப்படிங்கிறாங்க. அவன் போயிட்டு வந்து அப்போ 50 ரூபா கேட்குறாங்கப்பா அப்படிங்கிறான். சரி இன்னொரு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா இப்போ அந்த வாட்சுக்கு அதிகபட்சம் ஒரு 200 கொடுக்கலாங்கிறான்ப்பா. என்னப்பா கொடுத்துடலாமா அப்படிங்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை கொடுத்துடாத, நீ மியூசியம் கொண்டு போய் இந்த வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டுவா அப்படிங்கிறாங்க. அவனும் விரும்பும் குடும்பம் ஓடி போயிட்டு மியூசியமில் போய் கேட்குறான் அந்த வாட்சை. அந்த வாட்சை பார்த்துட்டு இந்த வாட்ச் வந்து ரொம்ப ஆன்டி கலெக்ஷன், இது வந்து உங்களுக்கு 1 லேக் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு, தாங்க முடியல. விறுவிறுன்னு வேகமாக அப்பா கிட்ட ஓடியாந்து, அப்பா 1,00,000 ரூபாய்ட்டு கொடுக்கலான்னு சொல்கிறான், இப்போ என்னப்பா கொடுத்துருவா அப்படின்னா. அதோட கொடுக்குறக்காக கொடுக்கல, இதில் நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நான் கொடுத்தேன். நீ உனக்கு எவ்வளோ திறமை வளர்த்துக்கிறியோ அந்த திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் அரவணைப்பும் எந்த இடத்துல உனக்கு கிடைக்குதோ அந்த இடத்த நீ சூஸ் பண்ணி வேலைக்கு போகணும், அதுக்காக தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா. இப்போ எனக்கு புரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு நீ ஒரு வேலையை சூஸ் பண்ணுற அப்படின்னா, உன் படிப்புக்கு சம்மந்தமான வேலை போடுற அப்படின்னா அந்த படிப்புக்கு சம்மந்தமான வேலையில் 20,000 சம்பளத்துலேயும் இருக்குது. அதே உன் ஸ்கில்லுக்கும் படிப்புக்கு சம்மந்தமானதுக்கு தகுந்தப்ப 2,00,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஸோ நீ எந்த இடத்துல லெவலில் தேர்ந்தெடுத்து போகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தங்களும் எல்லோரும் வந்துட்டு ஒரு படித்து முடிச்சு எனக்கு வேலை கிடைக்கல வேறு 5,000 சம்பளத்தில் கிடைக்கிது, 10,000 சம்பளத்தில் கிடைக்கிது அப்படின்னு யோசிக்காமல் அதில் நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் எங்கே கிடைக்குதோ, எங்கே அரவணைப்பு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணி தேடி போய் நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் வேறு லெவலில் இருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க, அறிஞ்சிக்கிறங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பை.